ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலை வணக்கம். விடிஞ்சிருச்சுங்க. குட் மார்னிங். எழுந்து கொள்ளுங்கள், வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், வாட் எவர் டைம் இட் இஸ். இட்ஸ் த ரைட் டைம் அண்ட் குட் டைம் அண்ட் எவ்ரி டைம் இஸ் a good time to worship the Lord. எப்பவா இருந்தாலும், சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு சுருக்க ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எங்கெங்கிருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் இந்த தியானத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, எங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும், எல்லா கேடுகளுக்கும் தப்புவிக்கப்பட்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிறதற்கும் உடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்தாலும் சரி, தேவனுக்குள்ளாக சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலே உங்களுக்கு சந்தோஷம், எது அதிகமாய் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எதிலே நீங்கள் அதிகமாய் ஆனந்தமாயிருக்கிறீர்கள்? ஒரு தடவை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பேருக்கு பணத்தை பார்த்த உடனே முகம்லாம் அப்படியே பூரிப்பாயிடும். அப்பா எனக்கா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு சாப்பாட்டை பார்த்த உடனே ஆஹா எச்சில் ஊறுதுன்னு. போஜன பிரியர்கள் போஜனத்தை நேசிப்பார்கள். சாப்பாட்டை பார்த்ததும் சந்தோஷமாயிடுவாங்க. இன்னும் இந்நாட்களில் நிறைய பேருக்கு வஸ்திரங்கள், ஆடைகளை பார்த்த உடனே, ஆபரணங்களை பார்த்த உடனே ஸ்திரீகளுக்கு எங்கிருந்தோ இந்த சந்தோஷம் வந்துடும். இது எனக்கு தானா, இது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை. இன்னும் சில பெரியவங்களுக்கு பிள்ளைகளை பார்த்த உடனே, பேர பிள்ளைங்களை பார்த்த உடனே, அடா என் செல்லமே, அடி என் தங்கமே, ஸ்வீட்டி அப்படின்னு பிள்ளைகளை எடுத்து கொஞ்சி குலாவி அப்படியே சந்தோஷப்படுவாங்க. எஸ், இதெல்லாமே இந்த உலக பிரகாரமான சந்தோஷங்கள். ஆக்சுவலா அவனுடைய அந்தரங்கத்துல யாராலும் எடுக்க முடியாத சந்தோஷத்தை தருவதற்கே தேவன் ஆசைப்படுகிறார். போஜனம் இல்லாத போதும், தனம் இல்லாத போதும், ஆடைகள் இல்லாத போதும், உன்னிடத்திலே வருகிற பிள்ளைகள், உன்னை ஆதரிக்கிற குமாரர்களும் குமாரத்திகளும் இல்லாத போதும் கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். நிரந்தரமும் நீ சந்தோஷப்படக்கூடிய, எல்லா நிலைமையிலும் சந்தோஷப்படக்கூடியது ஆண்டவருக்குள்ள மட்டும்தான். எனவேதான் நாம தற்காலிகமான தற்சமயத்துக்கு இந்த சந்தோஷமெல்லாம் அங்கங்க நம்மளை கிள்ளி விட்டாலும், நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஜீவ தண்ணீரின் ஊற்றை போல தேவனுடைய சந்தோஷத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணுங்க. அவருடைய சமூகத்தில் தான் சம்பூர்ண சந்தோஷம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்போ வேதத்தை வாசிக்கிறதுல சந்தோஷப்படுகிறாயா? ஆண்டவரோடு பேசுகின்ற ஜெப வாழ்க்கையில அது ஏதோ பாரமா இருக்கா, அல்லது சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா? அது திருப்தி உள்ளதாக இருக்கிறதா? உனக்கு மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கிறதா? அப்படி நம்ம ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 32:11 நீதிமான்களே கவனிங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 33:1 கூட வாசிக்கிறேன். சங்கீதம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஒரு சங்கீதம் முழுக்க பார்த்தோன்னா 150வது சங்கீதத்துல தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவரை துதியுங்கள். துதியின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் துதிக்காமல் நம்மளால இருக்கவே முடியாதுங்க. துதியை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற பொழுது அதற்கு முடிவே இல்லாத வகையில நன்றி அறிதலான துதிகளோடு, அவர் செய்த நன்மைகளினால், அவருடைய அற்புதமான மகத்துவத்தினால் அவரை குறித்து நாம் யோசிப்போம் என்றால், அவர் நமக்கு கேடு செய்கிறவர் அல்லவே இல்லையா? அவர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்லவே. அவர் செய்த நன்மைகளை நினைக்கிற போது துதிக்க ஆரம்பிச்சு விடுவோம். அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும் போது அற்புதமாக அவரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். காலையில எழுந்திருக்கிறதுலேருந்து உங்க துக்கத்தையே நினைச்சு மனிதர்கள் உங்களுக்கு செய்தவைகளை, மனிதர்களுடைய உங்களுக்கு விரோதமான நடத்தையை நீங்கள் நினைத்து
முணுமுணுத்துக் கொண்டு எரிச்சல் அடைந்து சோர்ந்து போய் உங்களை நீங்களே ஒடுக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்னங்க? மனிதர்கள் யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னை கைவிடாத என்னை விட்டு விலகாத ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறோன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு தேவை வருகிற போது எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து வந்துடுது. எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை ஒரு உண்மையான கிறிஸ்தவனினுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. உண்மையாயிருக்கிறவர்கள், நீதிமான்கள், ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவும் மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார் என்றார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் நின்றாலும் என் ஆண்டவர் ஒருவர் ஒரு பக்கம் நின்று அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்ற திருப்தியை உடையவர்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாயிருப்பார்கள். துதிக்கின்றவர்கள் கவனிங்க, ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி, பலின்னா என்னங்க? அந்த நெய் எடுத்து அந்த நெருப்புல ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நெருப்பு அணையாதபடிக்கு அதில் அப்படியே ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸா அந்த யாகம் எத்தனை நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையாங்க? ஆசிரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டும் போது சுகந்த வாசனையோடு கூட அந்த தூபத்தை அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸ்தோத்திர பலி, நம்முடைய ஆண்டவர் பலிகளையும் காணிக்கைகளையும் கேட்கிறவர் அல்லவே அல்ல, துதிக்கும்படி சொல்லுகிறார். அவ்வளவுதான். அது கவனிங்க, நாம நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டால் அது நமக்கு தானே நன்மை. தேவனை துதிப்பதினாலே தேவனுக்கு அல்ல அதன் நன்மைகள் எல்லாம். அது நீ என் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எப்பேற்பட்ட அன்பு உள்ளவர், எவ்வளவு தயை உள்ளவர், எத்தனையோ ஆச்சரிய காரியங்களை செய்தவர், ஏராளமான நன்மைகளை செய்கிறவர், என்னென்னவெல்லாமோ உதவியை எனக்கு அருளியவர், எந்தெந்த விதத்திலெல்லாம் உன்னோடு துணையிருக்கிறார் என்பதையெல்லாம் நீ நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிற பொழுது உன்னை அறியாமலேயே நீயே ஆவிக்குரிய பிரகாரமான பலனை பெற்றுக்கொள்வாய். காரணம், உன் தேவனுக்குள்ள இருக்கிற மகத்துவம் மேன்மையை உன் வாயினால் உச்சரிக்கிறாய், அவரை ஸ்தோத்திரிக்கிறாய். அப்படிதான் தேவனுடைய மகிமைக்குள்ளாக நீ சேர்க்கப்படுகிறாய். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, எங்கே நம்முடைய வழி எங்க இருக்கிறது? நம்முடைய இலக்கு எங்க இருக்கிறது? இந்த பூலோகம் நம்முடைய இலக்கு அல்லவே அல்ல. நம்முடைய இலக்கு என்பது பரலோகம். அந்த பரலோகத்திற்கான மார்க்கம் எது? எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனோன்னா இன்னைக்கு உடனடியா கூகுள்ல போய் அது எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, எவ்வளோ நேரம் பிடிக்கும்னு கணக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்துக்க முடியுது. நம்ம டார்கெட் என்னங்கிறத அங்கே டைப் பண்ணா அது அங்கே தெளிவாக காட்டும். இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி போகணுங்கிற வழியை அது காட்டுது. அதன் அடிப்படையில் போயிட்டே இருக்கிறோம். அப்போ பரலோகத்திற்கான வழி என்று நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, என்னங்க அங்க அதுக்கு வழி கிடைக்காது. பரலோகத்திற்கான மார்க்கம் கிடைக்காதுங்க. இந்த நெட்வொர்க்கோ இல்லை கூகுளோ இந்த மாதிரி என்னென்னவோ இருக்குல்ல, இதெல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் பதிலெலாம் தருதில்ல. யூ ஆஸ்க் தெம் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்னு கேட்டு பாருங்க. சில நேரங்களில் சில நெட்வொர்க்கில் ஐ டோன்ட் நோ அப்படின்னு வரும். சில நேரங்களில் மேபி ஹி இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் என்று பாலஸ்தீனத்திலே இருக்கிற ஒரு நபரை குறித்து ஏதேதோ சொல்லுகிறது. தேவனுடைய வல்லமையை குறித்து அவைகளுக்கு என்ன தெரியும்? மிஷன் நெட்வொர்க்கில் என்னங்க தெரியும்? மனிதர்கள் செய்கிற கிருத்துருவமாயிருக்கிற வஸ்து வாகனங்களால் தேவனை துதிக்க முடியாது. ஜீவனுள்ளோர் மட்டும்தானே அவரை துதிக்க முடியும். தேவனுக்கு ஜீவனை அருளி இருக்கிறார் என்பதாலே நீ தேவனை துதிக்க வேண்டும் என்பதை வேத வாக்கியம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தரை துதிக்கின்றவன் தன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறான் பரலோகத்திற்கு போவதற்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் ஆண்டவருடைய மார்க்கத்திலே அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாவதற்கு தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்குங்க. எப்படி துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வேளைக்கு சாப்பாடே இல்ல, சரியான ஆகாரம் இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே இன்று எனக்கு ஆகாரம் இல்லை, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இது கூட எனக்கு நல்லதோ என்னவோ, என்னுடைய சரீரத்திலே இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைவதற்காக தேவன் நீ நன்மை செய்திருக்கிறீர், நன்றி. சமீபத்தில் நான் அதிகமாக வெயிட் அதிகமாக போட்டுட்டே இருக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எனக்காக வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம்ல. என்னங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, அப்பா ஏனே கைவிட்டு விட்டு ஆக்சிடென்ட்டுக்குள்ள என்று முறுமுறுப்பதற்கு பதிலாக ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய கையிலே அடிபட்டாலும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் என்னை காத்து நன்மை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லலாமே.
ஒரு தடவை 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு தம்பி ஃபெயில் ஆயிட்டு வந்து எங்க வீட்டுல ஸ்தோத்திர கூட்டம் நடத்தணும்னா. அது என்னப்பா ஃபெயில் ஆனதுக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தினேன்னு சொல்றேன்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், உமக்கு சித்தமானால் நான் பாஸ் ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நல்லா படிச்சா நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஒருவேளை நான் காலேஜுக்கு போனா கெட்ட நட்புக்கு ஆளாகி நான் கெட்டு போயிருந்திருப்பேன் என்னவோ. நான் மறுபடியும் இன்னும் நல்லா ஆயத்தப்படுறதுக்கு என்னை நானே மறுபடியும் தேவனிடத்தில் அர்ப்பணிப்பதற்காக தேவன் இந்த வாய்ப்பை தருகிறாரோ என்னவோ என்று தேவனை துதிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு பார்த்தா எனக்கு எத்தனையோ பேர் அவங்களுடைய 10th 12th எக்ஸாம்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சமீபத்தில் எல்லாம் பரீட்சை முடிய இருக்கு. சில பேர் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக விரும்புவாங்க, காலேஜில் போய் சேரணும்னு இருப்பாங்க. காலேஜில் சேர்றதுக்கு தாய் தகப்பன் எவ்வளவோ ஃபீஸ் கட்டணும், அப்புறம் பைக் வாங்கணும், அது இதுன்னு இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க இல்லையா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் தியாகத்தோடு கூட காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டு அந்த பிள்ளை என்ன ஆகுறா. எனக்கு சில பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல வந்து படிக்கிறத விட்டுட்டு நட்புகள், ஃபேஷன்ஸ், ட்ரிப்பு, அது இதுன்னு இன்னும் விருந்து, ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ்ன்னு எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சிட்டிஸ்க்கு போய் படிக்கணும்னு தாய் தகப்பன்மார் அனுப்பி வச்சு அங்க போய் எப்படியெல்லாமோ தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை யாராவது வாலிப பிள்ளைகள் கேட்டா தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. உன்னுடைய வாழ்க்கையில 20லிருந்து 30 வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கடக்குறாய், அதன் அடிப்படையில் தான் அந்த தாக்கம் வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். 20 இயர்ஸ்ல 30 இயர்ஸ்க்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில நீ கடினமாக உழைக்கிற நபராக இருப்பாய் என்றால், இருதயத்தில் சுத்தமாக இருந்து சரீரத்தில் சுத்தமாக இருந்து தேவனுடைய காரியங்களில் ஆவலாக இருந்து உண்மையை நீதியை காத்து வருவாய் என்றால், நீ சாதிக்க நினைக்கிற காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட உன்னுடைய எதிர்காலத்திலே, உன்னுடைய வயதான காலத்திலும் கூட நீ துளிர் விடுவாய். உன்னுடைய விவாக வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும். பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையை உன் மனம் போன போக்கில் நீ பயன்படுத்தினால் 30 வயதை கடந்த பிறகு அட்லீஸ்ட் கவனி, உனக்கு விவாகம் நடக்கும், மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, வேலைகள் இருக்கும். ஆனா அந்த பருவத்திலே கடந்த காலத்தில் நீ செய்த எல்லாம் உன்னை திருத்திக்கிட்டே இருக்கும். உன்னுடைய ஆரோக்கிய குறைவு, உன்னுடைய பண பிரச்சனைகள், உன்னுடைய ஆவிக்குரிய சோதனைகள் உன்னை சோர்வுறுத்தி கொண்டே இருக்கும்போது உன் மீது உனக்கே விரக்தி வந்து கலங்குவாயே தவிர, அந்த சமயத்துல வாலிப பிராயத்தில் தேவனுடைய நுகத்தை சுமப்பது நல்லது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளை நீங்க அழகா இருந்தா அந்த அழகுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நல்ல பலன் இருந்தா பலனுக்காக தேவனை துதிங்கள். நல்ல ஞானம் இருந்தா அந்த ஞானத்திற்காக தேவனை துதிப்பதோடு அவைகளை தேவனுக்காக பயன்படுத்துங்கள். தானியேல் சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான், யோசேப்பும் சௌந்தரியவானாக இருந்தான். ஆனால் அவர்கள் அழகை, தங்களுடைய வாலிபத்தை, அவர்களுக்கு தேவன் அருளிய ஞானத்தை இந்த உலகத்திற்காக பாவத்திற்காக செலவிடவில்லை, தேவனுக்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். எத்தனை பேர் நாட்கள்ல தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள், விசுவாச குடும்பத்திலே பிறந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், அவர்களுக்கு அருளப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த உலகத்திலே பணம் சம்பாதிப்பதற்காக சில பாஸ்டர்ஸோட பிள்ளைகள் கூட அதையே செய்யறாங்கன்னா எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். அதை விட வேதனைப்படுகிற விஷயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? விசுவாசிகளை, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை துதிக்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாயினால் தேவனை துதிக்க கற்றுத்தாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கொடுங்கள். அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அது தேவனுடைய கிருபை என்பதை எண்ணி அவர்களுக்கு தேவனை துதிக்க கற்றுக் கொடுங்கள். அதாவது பெற்றோர் துதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளும் துதிப்பாங்க. துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். நன்றி இருதயத்தோடு கூட தேவனை துதித்து ஆராதிக்கிற போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கூட நம்மோடே கூட அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரை ஆராதிக்க வருவார்கள். தேவனை துதிப்பது என்பது ஆப்ஷன் இல்லைங்க. நீ ஆண்டவருக்குள் சந்தோஷமாயிரு, நீ ஆண்டவரை துதி. துதியும் ஸ்தோத்திரமும் உன் வாயில் இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் உன் எல்லைக்குள்ள வரவே மாட்டான். முணுமுணுப்புக்கு சலிப்புக்கு இடம் கொடுக்கும்போது சாத்தான் கொண்டாட்டமாகி உன் கூட சேர்ந்து தந்தானத்தா பாடுவானே தவிர உனக்கு அதுக்கெல்லாம் அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான், உன் கூடயே இருப்பான். தயவு செஞ்சு பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சவுல் அன்று தாவீதை குறித்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக இஸ்ரவேலர் எல்லாரும் பெலிஸ்தர் கைகளிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள் என்று சந்தோஷப்படுவதற்கு பதிலாக யாரோ ஏதோ புகழ்ந்து விட்டார்கள் என்று தாவீதை தன்னை காட்டிலும் அதிகமாய் புகழ்ந்தார்கள் என்று பொறாமை கொண்டான். அப்படி பொறாமை கொண்டு காய்மகாரமாய் அவனை பார்த்தான். எப்பொழுது அவன் பொறாமைக்கு, பகைக்கு, பழிவாங்குதலுக்கு இடம் கொடுத்து விட்டானோ அப்பொழுதே சாத்தான் அவனுக்கு நெருக்கமாகி விட்டான். அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டான். அசுத்தாவினாலே பீடிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் தாவீது எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதித்தான். தாவீது சென்று தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து தன் சுரமண்டலத்தை வாசித்து தேவனை துதித்த பொழுது, அங்கே ஜெபித்தான் என்று கூட இல்லைங்க, சுரமண்டலத்தை அவன் வாசித்து தேவனை துதித்த பொழுது
இந்த சவுலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. அந்த அசுத்தாவி சவுலை விட்டு ஓடி போனதாக நாம் பார்க்கிறோம். எனவே துதியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் சமூகத்தை நீங்கள் உணர்வீர்கள். தேவ தூதர்கள் உங்களோடு சேர்ந்து துதிப்பார்கள். முறுமுறுக்கிறீர்களா? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களா ஆகிவிடுவீர்கள். பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆரோக்கிய ரீதியாக, எல்லா விதத்திலும் கூட மனோ ரீதியாக சோர்ந்து போய்விடுவீர்கள். ஆனால் தேவனை துதிக்கிறவர்கள் தங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆண்டவருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள் சந்தோஷமாயிருங்கள். பவுல் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. உன் சந்தோஷத்தை கெடுக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் சமூகத்திலே சொல்லிவிடுங்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ, ஒருவேளை தனிமையிலோ, சுகவீனமான நிலைமையிலோ, ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு சோர்ந்து போன நிலைமையிலோ உம்முடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை நினைத்து உம்மை துதிக்கிறதற்கும், நீர் இருக்கிறீர் என்று விசுவாசித்து உமக்குள் சந்தோஷமாயிருக்கிறதற்கும், உம்முடைய துணை எங்களுக்கு இருக்கிறது என்று நம்பி உமக்குள் சந்தோஷமாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருளுங்க. துதிக்க கற்றுக் கொடுங்க ராஜா. நன்றியோடும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் தினமும் காலை எழுந்தது முதல் தூங்குகிற வரைக்கும் துதிக்கு பாத்திரராயிருக்கிற உம்மை துதித்து ஆண்டவரே, பிசாசானவனுடைய கிரியைகளிலிருந்து, சாத்தானின் போராட்டங்களிலிருந்தும், அவனுடைய பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படும்படியாக பரலோகத்திற்கு நெருக்கமாகி பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும் தயவு செய்து ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருங்கள். பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் தெரிவியுங்கள். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நடத்துவார். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் எல்லோரும் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.